ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அட்டகாசமான சீரக சம்பாவில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரிஞ்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த பிரிஞ்சி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸில் செய்வோம், சாப்பாட்டு அரிசியில் செய்வோம். அதே போல் இப்போ சீரக சம்பாவில் எப்படி செய்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், தேவையான பொருள் ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, வெஜிடபிள் பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு என்கிட்ட இல்லை, ஒன்று தான் இருந்தது, அதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ, காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், வேறு என்னென்ன காய் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய், தேவையான பொருள் இதெல்லாம். மற்றபடி இந்த வாசனை பொருள்லாம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, மராட்டி மொட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான இஞ்சி பூண்டு விழுது. இப்போ பாருங்கள், இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 6 சின்ன வெங்காயம் போட்டு இதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது. பாருங்கள், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கிறேன். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய், மந்த்ரா கடலை எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் செய்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வாசனைலாம் மணமாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற ஒரு 2 துண்டு பட்டை, பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, இந்த மராட்டி மொட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சா 2 பெரிய தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கையோட நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வாசனைக்காக ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ சும்மா அந்த தக்காளி போட்ட உடனே அந்த மணத்துக்காக இந்த கொத்தமல்லியும் புதினா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். பீன்ஸு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கேரட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. போட்டு இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட தனி மிளகாய்த்தூள் இருக்குன்னா அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காரம்லாம் இந்த காயில் நல்லா பிடிக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இந்த காயெல்லாம், இந்த காரம் நம்ம போட்டிருக்கிற இந்த மசாலாவில் கொஞ்ச நேரம் அது அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த காரத்தோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு வெஜிடபிள்ஸ்லாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புதினா, கொத்தமல்லி,
சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி போட்டு செய்து பாருங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு மனம். இதுதான் இந்த வெஜிடபிள் பிரிஞ்சியோடைய சீக்ரெட்டே. இந்த இதுதான் புதினா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். சீரக சம்பா அரிசி 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ 3 கிளாஸ் எடுத்திருக்கேன், 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதே நீங்கள் பாஸ்மதி போடுறதா இருந்தால் 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி. சாப்பாட்டு அரிசிக்கு நீங்கள் 2 ஊற்றிக்கலாம், ஏன்னா அரிசியை பொறுத்தது. இப்போ இது நல்லா இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை போட்டு குக்கர் மூடியை போட்டுடலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி நல்லா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, நல்லா வெஜிடபிள்லாம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் போட்டுறீங்களோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரிசியும் போட்டாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு குக்கர் மூடியை போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டுடலாம். 2 இல்லைன்னா 3 விசில், உங்களுக்கு எந்த அளவுக்கு விசில் தேவையோ அந்த அளவு விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வெயிட் போட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. சத்தம்லாம் அடங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. 2 விசில் தான் விட்டேன், அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. செம்மையாக சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அருமையான ஒரு சுவையில் நல்ல வாசம் மணமாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.